வால்பாறைல இப்ப ரீசெண்டா எல்லாரும் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 7 வயசு குழந்தைய சிறுத்தை கடிச்சு இறந்துட்டாங்க. இது வந்து 3வதா நடந்திருக்கு சம்பவம். கடந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே. ஸோ அத பத்தி தான் அண்ணன்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. அண்ணா கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸு. வால்பாறைல ஆமா, வந்து ஒரு குழந்தைய நேத்து வந்து வேவர்லி எஸ்டேட்ல வந்து ஒரு குழந்தைய சிறுத்தையோ, கரடியோ அடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆமாங்க. இது ஏன் இந்த மாரி சம்பவம் நடக்குதுங்கண்ணா? தொடர்ந்து இதே மாரி வந்து வனவிலங்குகளுக்கும், மனிதர்களுக்கான ஒரு போராட்டம் மாரி நடந்துட்டு போயிட்டே இருக்கு. ஏன் இது இப்படி கண்டிப்பா. கன்டினியூஸா நடக்குதுங்க? ஸோ ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தது. அ எந்த நேரத்துல வரணும், எப்ப போகணுங்கிற ரொம்ப பழக்கமா இருந்தது. முன்னோர்கள் சொல்லிக் குடுத்தாங்க. அதன் பிரகாரம் அந்த ம். மக்கள்லாம் கரெக்ட்டா வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்ப வந்து ஓகே, புலம்பெயர் ஓகே. தொழிலாளர்கள், மைக்ரோ லேபர்ஸ்லாம் நெறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது, அவங்களுக்கான வழிகாட்டிகள் வந்து இல்ல. அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா வழிகாட்டி யாருமே இல்ல. ஸோ ஏன்னா வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒரிஸ்சா இந்த மாதிரிலாம் வர்றனால அவங்களுக்கு அவங்க புதுசா வர்றனால அந்த பசுமையான சூழ்நிலையில ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்களா தவிர, அந்த பாதுகாப்பு ம், ம். வழிகாட்டிகள சொல்றக்கோ, அல்லது வழிகாட்டுறக்கோ அங்க ஆட்கள் இல்ல. அதுதான் ஓகே. மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகே, ஓகே. நான் இப்ப இது கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள இது வந்து இது 3வது குழந்தைன்னு நெனைக்கிறேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நடுமலை அ எஸ்டேட்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நானு. இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுகுன்றால ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அங்க ஒரு ஓகே, குழந்தைய ஓகே. அடிச்சு இறந்திருக்கிறாங்க. இதுவும் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ரொம்ப தூரமெல்லாம் இல்ல. 2வது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, இது அக்காமலை நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்ண்ணா? இது இப்ப சிறுகுன்றா சொல்றீங்களே இது? சிறுகுன்றா நடந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு 6 மாசம், 8 மாசம் இந்த பீரியடுக்குள்ள தான். இந்த ஒரு 3 மாச காலத்துல தான் இத்தனை சமாச்சாரம் நடந்திருக்குது. 3 மாசத்துலேருந்து 6 ஓகே, மாசம், ஓகே. 8 மாசம், 1 வருஷம் ம். இந்த பீரியட்ல தான் எல்லாமே மேக்ஸிமம் 1 நடந்திருக்குது. வருஷம். ம். ஆமா 1 ஓகே, வருஷம். ஓகே, ஓகே. அதிகபட்சம் 2 வருஷம்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த 1 வருஷ காலத்துக்குள்ள தான் ரொம்ப நடந்திருக்குது. அ ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊசி மலையில ஒரு குழந்தைய அடிச்சு இருக்குது. ஸோ அவங்க வந்து சாயங்கால ம். நேரத்தில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த கீரை பறிக்கிறதுக்காக அந்த பக்கத்தில இருக்கிற மைதானம், அது தோட்டம் கூட கிடையாது, ம். அல்லது காடு கூட கிடையாது. ஒரு மைதானம். அந்த மைதானத்தில கீரை புடுங்கும்போது, அந்த குழந்தைய இந்த ரோட்ல நிக்க வச்சுக்கிறாங்க. அடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, ஓ! அ பச்சைமலை. பச்சைமலை எஸ்டேட்ல ம், 3வது. ம். 3வது குழந்தைய எடுத்தது அ பச்சைமலையில அடிச்சிருக்குது. ஸோ பச்சைமலையில பார்த்தீங்கன்னா, ஆ. அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில ம். பாத்ரூம் கழிவறைக்கு பின்னாடி அந்த இடத்துல தான் வந்து அந்த குழந்தைய அடிச்சு இழுத்துட்டு போயிருக்குது. 2வது நாள் வந்து மோப்ப நாய வச்சு தேடி அத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் வந்து 4வதா ஒண்ணு நடந்திருக்குது. இது முன்னாடியே நடந்திருக்குது. அது வந்து நடுமலை எஸ்டேட்ல. ஸோ அங்கேயும் ஒரு குழந்தைய அடிச்சிருக்குது, இறந்துருக்கிறாங்க. ஆனா இதுல வந்து கரெக்ட்டா இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதி சோலையார் எஸ்டேட்ல ஒரு குழந்தைய அடிச்சிருக்குது. ஆனா, அதுல வந்து அவங்க ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவர்னால, அது எப்படி போராடுறதுங்கிறது அட்லீஸ்ட் அவங்க கணவன், மனைவிக்கு 2 பேத்துக்கும் தெரிஞ்சு, அந்த சிறுத்தைய அடிச்சே விரட்டிக்கிறாங்க. குழந்தைய மீட்டிருக்கிறாங்க. ஆனா, அந்த குழந்தை வந்து ஆ, ஆஸ்பத்திரியில ஆ. ட்ரீட்மெண்ட்ல இருக்குது. மலுக்குப்பாறை எஸ்டேட் சம்திங் போட்டிருந்தாங்க. மலுக்குப்பாறை எஸ்டேட். ஆனா, இப்ப அந்த குழந்தை ம். வந்து ட்ரீட்மெண்ட்ல ம். இருக்குது. பின்னாடி புடிச்சது. அது நல்ல நேரம் அவங்க வந்து அந்த சிறுத்தையோட போராடி அந்த குழந்தைய மீட்டிருக்கிறாங்க. ஸோ, இது வந்து ரைட், ரொம்ப ரைட். ரீசனா ஜூலை 31ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு, 8:30 மணிக்கு நடந்திருக்குது. இதுல அடுத்த ம். ஒரு பெரிய நிகழ்வு வந்து, இப்போ நடந்திருக்கிற எஸ்டேட்ல நடந்திருக்கிற மிகப்பெரிய மோசமான குழந்தைய வந்து அடிச்சிருக்குது. இப்ப ரீசென்ட்டா 2 நாளைக்கு ம். முன்னாடி, வேவர்லி எஸ்டேட்ல. ஸோ இதுல வந்து ம். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த 3 மாசத்துல மனித விலங்கு மோதல் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இது வந்து ரொம்ப வேதனையான, ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில இந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்ப ஏன் அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள்ள வருது? மெயினா ஏன் குழந்தைகள மட்டும் டார்கெட் பண்ணி இப்படி இந்த மாரி ஆகுது? சம்பவம் நடக்குது? ஒண்ணு வந்து அந்த வேலைக்கு வர நபர்களுக்கு வந்து வேலை மட்டுமே கண்ணும் கருத்துமா சொல்லி தராங்களா தவிர, அத எப்படி கத்துக்கணுங்கிறது தெரிஞ்சுக்குதா தவிர, அவங்க குடும்ப சூழ்நிலைய இந்த மாதிரி பகுதியில எப்படி கையாளணும்? அவங்கலாம் பிளெயின்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். அல்லது வேற வேற ஊர்லேருந்து வந்திருக்கலாம். அங்க ஒரு சூழ்நிலைகள்லாம் வேற மாரி இருக்கும். இந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து கரெக்ட்டான இப்ப வந்து இப்ப நான் நான் என்கிட்ட யாராவது ஒருத்தரு உருதுலயோ, அல்லது எனக்கு புரியாத மொழியிலயோ யாராவது பேசினாங்கன்னா,
ஒரு 2, 3 வார்த்தை எனக்கு புரியும். மற்ற வார்த்தைக்கு 99% எனக்கு எந்த வார்த்தையும் புரியாது. இப்போ வந்து இவங்களுக்கு புரியுது. என்ன பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒரிஸ்ஸா இந்த மாரி நெறைய பகுதியில இருந்தெல்லாம் வராங்க. அவங்களுக்கு ஹிந்திய தவிர மற்ற மொழி உருது இருக்குது அவங்களுக்கு. உருது பேசுறாங்க. அதுக்கப்புறம் பீகாரி இருக்கிறாங்க. ஸோ மற்ற மொழி பேசுறதுக்கு அங்க டிரான்ஸ்லேட் பண்ணி, அத கரெக்ட்டா கைட் பண்றதுக்கு வந்து அங்க ஒருத்தரும் இல்ல. ஹிந்தியில பேசுறாங்க, லிட்டில் பிட் பேசுறாங்க. ஃப்ளூயன்ட்டா பேசுறக்கு, அவங்களோட இணைஞ்சு பேசுற அளவுக்கு அங்க ப்ராப்பரான கைட்லைன் வந்து இல்ல. இதுதான் அது பெரிய மைனஸ் பாயிண்ட். ஓகே, ஓகே. இப்ப நான் கூட ஒரு இடையில ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் சார்புல இல்ல வனத்துறை சார்புல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. பட் அந்த கிரியேட் பண்ற லேடியும் வந்து தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து வட மாநிலத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு தெரியல. கவர்மெண்ட் சைடு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. பட் அது வந்து ப்ராப்பரா எடுத்து போகணும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? உண்ம. இன்னும் இப்போ ப்ராப்பரா நான் அவங்களோட இல்ல, இல்ல. தாய்மொழியில சொன்னா கரெக்ட்டா இருக்கும். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவ நானும் பார்த்தேன். அந்த வீடியோல பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ம். வந்து ரொம்ப தெளிவா தமிழ்ல பேசுறாங்க. இப்போ அங்க ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்மள திட்டுறாங்களோ, அல்லது மிரட்டுறாங்களா, அல்லது ஆலோசனை ம். குடுக்குறாங்களா? கரெக்ட். ஆனா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பயத்தோட தான் கேட்டாங்களே தவிர, அவங்க புரிஞ்சுகிட்ட மாரி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஆமா. பெரிய அந்த வீடியோல அந்த லேடியும் பர்ட்டிகுலர் லேடியும் வந்து அவங்க வந்து ரொம்ப பயந்த மாரி தான் இருந்தாங்க. இவங்க குடுக்குற அட்வைஸ் அவங்களுக்கு புரியுதா? இல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியல. ஸோ வந்து அவங்களோட தாய்மொழியில நம்ம விழிப்புணர்வு குடுக்கறது வந்து அவங்களோட தாய்மொழியிலேயே குடுத்துட்டா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். விழிப்புணர்வு ஏற்படும் அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு. நிச்சயமா, நிச்சயமா வரணும். இதுல வந்து ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளிகள் பாதுகாப்பு குழு, தொழிலாளர்கள் பாதுகாப்பு அமைப்பு, தொழிலாளர்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு. இதுல வந்து கண்டிப்பா இன்டர்னல் ட்ரெய்னிங்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. அப்புறம் பொதுவான ஒரு ம். தேசியம் முழுவதும் நடக்கக்கூடிய ட்ரெய்னிங். இந்த மாரி 3 கேட்டகரியா பிரிச்சுக்குவாங்க. இந்த இன்டர்னல் ட்ரெய்னிங் வந்து இவங்க யார் வேணாலும் குடுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்டர்னலா குடுக்கும்போது, அதது நபர்கள் அந்தந்த மொழியில வந்து அவங்கவங்களுக்கு குடுத்தாங்கன்னா, இன்னும் எளிய முறையில போய் சேர்ந்துரும். இல்லைன்னா, ஓகே. அவங்களுக்கு வந்து என்ன நம்ம சொன்னாலும் அது புரியாது. ஆனா இது வந்து இன்றையோட போகக்கூடாது. ஒவ்வொரு 60 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இது போல விழிப்புணர்வுக டீமா குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இது வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். அந்த மாரி நேரத்துல என்ன பண்றோம்னு தெரியும். என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். ஞாபகம் வச்சுக்குவாங்க, பழக்கப்படுத்திக்குவாங்க. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஓகே. நான் இப்ப ரொம்ப கடைசியா ஒரு கஷ்டம் தான். கொஸ்டினு. இந்த மாரி இன்சிடென்ட் வந்து தவிர்க்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்குங்கண்ணா? உங்க சைடுல உங்களுக்கு தெரியுமில்ல ஒரு சேஃப்டி அட்வைசரா இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தடுக்கறக்கான ஒரு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா என்னன்னா, அங்கொன்னு, இங்கொன்னுன்னு இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே ஏரியாவுல, ஒரே லைன்ல முதல்ல குடியமர்த்தணும். இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அ கைவிடப்பட்ட வீடுகள்லாம் நெறைய இருக்குது. ஸோ அந்த அந்த வீட ஒண்ணு புதுப்பிச்சு வைக்கலாம். பொருளாதாரம் இல்ல அப்டின்னா, அத டெமாலிஷ் பண்ணலாம். இல்லைன்னா, அத வந்து ம். லாக் பண்ணி சீல் பண்ணிறலாம். எந்த வனவிலங்குகளும் உள்ள போகாம, வராம இருக்கறக்கு. இத விட ஒண்ணியும் ம். நல்ல கொண்டு வந்து சேர்த்திட்டு, அவங்களுக்கு வந்து சுத்தி வர வேலி போட்டு அவங்கள வந்து குளோஸ் பண்ணிறலாம். அதாவது வந்து மின்சார வேலி எர்த்குவேக் ஃபேஸ் பண்ணி அத எர்த் லைன்ல குடுக்கலாம். ஸோ டைரக்ட் லைன் குடுத்தா ம். உயிர் ஆபத்து இருக்குது. அதனால எர்த் லைன் கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டோம்னா, இது மாரி வனவிலங்குகள் வரத தவிர்த்துக் கொள்ளலாம். ஆ அ ம். நம்ம பண்ண வேண்டிய முதல் வேல, முதல் பணி. இத ஓகே. செஞ்சுட்டாவே போதுமான அளவுக்கு உயிர் சேதங்கள தடுத்தரலாம். மனித, விலங்கு மோதல ஓரளவுக்கு கட்டுப்படுத்திறலாம். ஓகே, ஓகே. மெயினா நீங்க சொல்றது என்னன்னா, விழிப்புணர்வு. அதுதான் மெயின். தொழிலாளருக்கு வந்து அவங்களோட விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட் திங் வந்து அந்த யூஸ் பண்ணாம இருக்கிற அந்த எஸ்டேட் அந்த வீடுஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணணும். இல்லைன்னா அத சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா ஓகே. அது வந்து இப்ப விலங்குகளுக்கு கூடாரமாவே மாறிட்டு இருக்குதே. யாருமே ம், ஆள் நடமாட்டம் ம், இல்ல. அப்ப அது அழகா வந்து போறக்கு ம், அது ஒரு நடமாட்டம், அது ஒரு கூடாரமா போயிருதே. நாளைக்கு அந்த வழியா உள்ள ம், போறாங்க. ம், குழந்தைகள் தற்செயலா விளையாடுறதுக்காக போகுது. அது பதுங்கி இருக்குது. டக்குன்னு ம், அடிச்சு எடுத்துட்டு போயிருமே. அது ஒரு பெரிய ம், ஆபத்தான நிலைமை தான். ம், ம். ஆமாங்க. இப்ப இப்ப லாஸ்ட்டா இந்த இன்சிடென்ட் கூட நான் நியூஸ்ல தான் பார்த்தேங்க. அதுல என்னன்னா, குழந்தைய வந்து தனியா வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கடைக்கு அனுப்பிச்சிருக்காரு. பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் அந்த குழந்தை வரப்பதான் கரடியோ, சிறுத்தையோ அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த பேரண்ட்ஸுக்கும் சரியான விழிப்புணர்வு வந்து சென்று சேரணும். இல்லைங்களா?
கண்டிப்பா சென்று சேர்ந்துச்சுன்னா அவங்களும் நாலேஜ் பர்சன் ஆகி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணணுங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சென்றடையும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைமே வந்து நடுமலையில அந்த குழந்தைய வந்து உள்ள அந்த அவ்ளோ மழையில வந்து அந்த குழந்தைய ரிகவர் பண்ணிட்டு வெளிய வரப்ப, அந்த வீடியோவ அந்த குழந்தைய அந்த பிளாஸ்டிக் பையில போட்டு கொண்டு வரப்ப டோட்டல் ஜனமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. கத்தி கதறி. இதுதான் லாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நானும் கடவுள்ட்ட ப்ரே பண்ணுச்சு. எல்லாரோட ஒரு ப்ரேயரா இருந்துச்சு. பட் அகைன் அதுக்கப்புறம் ஒரு 2 இன்சிடென்ட் இந்த மாரி நடந்திருக்கு. தயவு செஞ்சு ஃபியூச்சர்ல இந்த மாரி எந்த ஒரு குழந்தையும், எந்த ஒரு அப்பாவித்தனமான ஒரு உயிரும் போயிறக்கூடாதுங்கிறத எல்லாத்தோட பிரார்த்தனை. இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லயும் எங்களுக்காக கண்டிப்பா. வந்து உங்க கருத்தை தெரிவிச்சதுக்காக ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. நன்றி. நன்றி.